பங்காளி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிய? ஆமாம் பங்காளி, நம்மளும் விவசாயி பங்காளி. விவசாயம் தான் சாப்பாடு. ஓகேவா? என்ன பங்காளிங்கிட்ட நேற்று நைட்டு சாப்பிட்டேன், தெரியுமாண்ணாங்கல்ல. சரி, அதான் இப்படி போயிட்டு வரேன். அப்போ அதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி சொன்னது பிரண்ட தொகையா, அதை நம்ம செஞ்சு உனக்கு தர்றேன். அதை நல்லா சாப்பாட்டை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா கலகலன்னு செரிச்சிடும். ஓகேவா? தனவேந்தனோட உங்களுக்கும் அதை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பிரண்ட தொகையை செய்யலாம். பிரண்டை பறிக்க சொல்லியிருந்தோம், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க பிரண்டை பறிக்கலாம். ஃபுல்லாகவே கருவேல முள்ளுங்க, பார்த்து தான் வர வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்க இருக்கு நம்ம தேடிட்டு வந்த பிரண்டை. இதே போல் கருவ மரத்துலையும் செடிகளிலும் தான் நம்ம பிரண்டை இருப்பாங்க. அதை நம்ம தேடி பறித்து அதை நம்ம சாப்பிடணும். இதோ பாருங்க பிரண்டை செடி இப்படி தான் இருக்கும். பிரண்டை செடி இதுலேருந்து நம்ம அந்த முனியை மட்டும்தான் கலெக்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த அடியை வச்சோம்னா நாராக வரும், சாப்பிட நல்லா இருக்காது, துவையெல்லாம் அரைக்க முடியாது. ஸோ பாருங்கள் எப்படி பறிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த முனியை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். இதை மட்டும் நம்ம பறித்து நம்ம செஞ்சாலே போதும். நிறையா இருக்குன்ட்டு நம்ம எல்லாமே பறிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்தாக பறிக்கணும், சின்ன சின்னதாக. இப்போ நம்ம பொருட்கள்லாம் கழுவிக்கலாம். தேவையான அளவு விரவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிரண்டை துவையை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு புடி அளவு பிரண்டை, 6 பட்டை மிளகாய், ஒரு பூண்டு புல்லை எடுத்து உரிச்சா இவ்வளவு வரும், போதும். 2 தக்காளி, பெருங்காயம் தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு, அதே அளவு சோம்பு எடுத்துக்கங்க. நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, மிளகு அதே ஒரு புடி அளவுக்கு மிளகு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கணும். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சும்மா கலகலன்னு அப்படியே செரித்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த பிரண்டை துவையை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களே, வயிற்றில் பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிருங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம், போதும். பாருங்க, இந்த அளவுக்கு சடப்படன்னு சத்தம் வரணும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த 6 பட்டை மிளகாவை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு சித்தி அளவுக்கு மிளகு, அப்புறம் ஜீரகம், இப்போ பூண்டு, இப்போ என்ன செய்கிறோம், பிரண்டை. அடுத்து சுத்தமாக கழுவி வச்சு தக்காளி முழுசாக போட்டுடலாம். ஏன்னா நம்ம இந்த துவையை நம்ம அரைச்சி தான் சாப்பிட போகிறோம். அதனால தக்காளியை அப்படியே போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இந்த பிரண்டைலாம் இன்னும் நல்லா அந்த பச்சை நிறம்லாம் மாறணும். இதெல்லாம் நல்லா கலர் மாறி இது எல்லாமே நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி ஆயிடணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும்னா நாக்கு அரிக்காது. இல்லைனா நீங்கள் அரை வேக்காடில் இறக்கிட்டீங்கன்னா நாக்கு அரிக்கும். அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது பெருங்காய பொடி, அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக இதையும் நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். போதும். புளி நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டா தான் அந்த புளிப்போடையும் இந்த பிரண்டை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எப்படி வதங்கியிருக்கு பாருங்க. நல்லா வெங்காயம்லாம் பாருங்க நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இதுவும் பாருங்க பச்சை போயிருச்சு பாருங்க. இந்த கலரில் வரணும். அப்போ தான் நம்ம பிரண்டை துவையா நல்லா இருக்கும். வாங்க போய் அரைக்கலாம். இப்போ நம்ம வதக்கின பிரண்டையும் நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வச்சு அம்மியில் அரைக்க போகிறோம். அம்மியிலே அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும். தக்காளி வச்சுக்கலாம். தக்காளி லேசா, புளி வச்சுக்கலாம். பாருங்க, இதுதான் பிரண்டை துவையா. இப்படி தான் இருக்கும். பிரண்டை துவையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? சாப்பாட்டில் போட்டு சாப்பிட போகிறோம். அம்மா செஞ்ச தண்டங்கீரையோட. தண்டங்கீரையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இயற்கையோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம். வாங்க கொஞ்சோண்டு எடுத்து இப்படி சாப்பாட்டில் போட்டு இப்படி நல்லா கோலா கோலான்னு பிசையணுங்க. பாருங்க, இப்படி பிசைஞ்சிட்டு இந்த தண்டங்கீரையும் எடுத்துட்டு அப்படியே எடுத்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு வயிற்று பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். வயிற்றில் உள்ள பூச்சியும் போயிடும். கர்ப்பிணி பெண்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?